ஹலோ ஹேக்கர்ஸ் வாங்க ஹேக் பண்ணலாம். நான் காமேஷ் உங்க சைபர் கைடு. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன? அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஸோ அதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணி அதை எப்படி ப்ராக்டிக்கலா பண்ண போறோன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்? ஸோ எக்ஸ்எஸ்எஸ்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா லைக் உங்களுக்கு சிம்பிளா புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஒரு வெப்சைட்ல ஒரு இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. லைக் ஒரு எப்படி சொல்றது? ஸோ ஒரு கமெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு பிளாக் படிக்கிறோம்னா ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும். கமெண்ட் பண்றதுக்கு. ஸோ அப்படி இல்லன்னா, ஒரு சர்ச் பார் இருக்கும். அதுல வந்து நாம ஒரு கொரிய இன்சர்ட் பண்ணி லைக் ஒரு ஸ்கிரிப்ட இன்சர்ட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னா, அதான் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். லைக் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கொரிய வந்து நாம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா, அதான் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ உங்களுக்கு இப்ப கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னன்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் தான் பார்க்கலாம். எக்ஸ்எஸ்எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோம். சரி நம்ம ஈஸியா பார்க்கலாம். ரிஃப்ளெக்டட ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரிஃப்ளெக்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிஃப்ளெக்டட். ஸோ ரிஃப்ளெக்டட் என்ன பண்ணும்னா, ஸோ சிம்பிளா அதே மாதிரி நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட ஒரு இன்புட் குடுக்குற இடத்துல இன்ஜெக்ட் பண்றோம். ஸோ இன்சர்ட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, அது வந்து லோக்கலா தான் வரும். ஸோ லைக் உங்களோட சிஸ்டம்ல மட்டும் தான் ஒன் டைம் மட்டும் தான் வரும். இப்ப நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் குடுக்குறேன்னா, அந்த ஸ்கிரிப்ட்ட நான் அப்ப குடுத்தேன்னா, அப்ப மட்டும் தான் ரன் ஆகும். அது வந்து ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர்டு. ஸ்டோர்டுன்னா சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். லைக் அந்த டேட்டாபேஸ்லயே போய் ஸ்டோர் ஆயிடும். எப்பப்ப அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுதோ, அப்பப்ப அந்த கொரியும் வந்து உங்களுக்கு சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஸ்கிரிப்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆவறது தான் வந்து ஸ்டோர்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டோம். டோம் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா, ஸோ இதுவும் லைக் ஸ்டோர்டு மாதிரி தான். பட் ஆனா இது வந்து உங்களோட ப்ரௌசர்ல ஸ்டோர் ஆயிடும். நீங்க வந்து இந்த ப்ரௌசர்ல எப்பப்ப ஓப்பன் பண்றீங்களோ, அப்பப்ப மட்டும் அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டோர்டு வந்து டேட்டாபேஸ்லயே போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ இதுல வந்து நம்ம 3 லேப்ஸ பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு சிம்பிளா புரியணுன்றதுக்காக 3 லேப் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்டட் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த லேப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நம்ம இன்னும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து எனக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே, ஸோ இது உள்ள எனக்கு இப்ப எனக்கு இதுல வந்து இன்புட் கிடைக்கிற இடம்னு பார்த்தா, சிம்பிளா இதுல பார்த்தோம்னா, இந்த இடத்துல எனக்கு இன்புட் குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கொரிய டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ அலாட் ஆன். நான் இந்த கொரிய டெஸ்ட் பண்றேன். ஓ!
நெட்டு ஸ்லோவா இருக்கு. ஸோ 1 மினிட் என் வைஃபை செக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வெப்சைட் வந்துச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்கிரிப்ட யா ஸோ நமக்கு இந்த ஸ்கிரிப்ட ரன் பண்ண உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. இதான் வந்து ரிஃப்ளெக்டட். ஸோ இந்த வெப்சைட்ட நான் திருப்பி ஓப்பன் பண்ணேன்னா, லைக் ஸோ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல கொரி. ஸோ இதான் வந்து ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோர்டு பார்க்கலாம். ஸ்டோர்ட ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுல நமக்கு இன்புட் கிடைக்கிற இடம்னு பார்த்தா இல்ல. ஸோ நாம ஏதாவது ஒரு போஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இருங்க லேப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டோர்ட ஓப்பன் பண்ணியாச்சு. யா ஸ்டோர்ட ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இத ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட கொரிய டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் இது வந்து பேசிக்கான ஒரு பேலோடு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்ல. சும்மா நான் வந்து இமெயில் வாங்கு எனிதிங் .com. ஸோ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு ஏன் இந்த ரெஸ்பான்ஸ் உடனே வரலன்னா, இது வந்து ஸ்டோர்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ எப்பப்பலாம் நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்றேனோ, எனக்கு லைக் ஈக்வல் ஸோ நமக்கு எப்பப்பலாம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதோ, ஸோ நீங்க யூஆர்எல்ல கூட செக் பண்ணிக்கோங்க. போஸ்ட் 2 ஓட பிளாக நான் எப்போ ஓப்பன் பண்றேனோ, அப்பப்பலாம் எனக்கு இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லைக் நான் எப்பப்பலாம் இந்த போஸ்ட் 2 ஓப்பன் பண்றேனோ, எனக்கு அப்பப்பலாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ யா நீங்க லைவாவே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அத ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ட திருப்பி ஓப்பன் பண்ணாலும், அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரன் ஆகும். இதான் ஸ்டோர்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ நாம வந்து நெக்ஸ்ட் டோம் பார்க்கலாம். ஸோ டோம்க்கு வந்து நம்ம வேற பேலோட் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐ திங்க் இந்த லேபையும் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். யா நமக்கு இத ஓப்பன் பண்ண உடனே இன்புட் பாக்ஸ் இதான்னு தெரிஞ்சிருச்சு.
ஸோ நாம வந்து வேற கொரிய ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். கொல்டு அலாட் காமி லைக் பிஹெச்பி. யா. ஸோ இது வந்து இந்த டோம் ஸ்கிரிப்டும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டோமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ரௌசர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த பேஜ் எப்பப்பலாம் ரிஃப்ரெஷ் பண்றேனோ, அப்பப்பலாம் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதான் வந்து டூம் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன? அண்ட் அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்குன்றத இந்த வீடியோல நீங்க கத்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.